வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 10 மற்றும் 12ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் புத்திசாலி கிராமமாக உருவாக உள்ள கிராமம் எது? இதற்கான ஆன்சர் சத்னாவரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் இன்டெலிஜென்ஸ் வில்லேஜாக பார்த்தீங்கன்னா சத்னாவரி அப்படிங்கிற பகுதி மாறப்போகுது. அதற்கான நடவடிக்கை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் நாக்பூரில் தான் இருக்குது. இந்த சத்னாவரி அப்படிங்கிறது வெறும் 1800 மக்களை கொண்ட கிராமம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராமப்புற வாழ்வில் அதிநவீன தொழில்நுட்பங்களை சேர்த்துக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன் உதவியோட விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பள்ளிகள் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேம்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு அமைப்பெல்லாம் அங்கே இருக்குது. இதை பண்ணுறது வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு. வாய்ஸுடைய விரிவாக்கம் வாய்ஸ் ஆஃப் இந்தியன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது, அகல் விளக்கு திட்டம் தற்போது யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பள்ளி மாணவிகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு திட்டம் இது நம்ம தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் நடந்துச்சு. இதை தொடங்கி வைத்தது நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இதில் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயில்கிற மாணவிகள் பயன்பெறுறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வரும் சிக்கலிருந்து மாணவிகளை பாதுகாக்கிறது. அதன் மூலமாக எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து பள்ளிக்கு வர்றதை உறுதி பண்ணுறது. இதை ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே இணையதளத்தை எப்படி பாதுகாப்பாக கையாளுறது இந்த மாதிரி சம்மந்தமான விழிப்புணர்வு இந்த வழிகாட்டுதல் இதெல்லாமே வழங்குறாங்க. இதற்காக ஆசிரியர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கிறாங்க. அதே மாதிரி கேரியர் கைடன்ஸ், அதாவது இவங்க எதிர்காலத்தில் என்ன படிக்கலாம், எந்த மாதிரி வேலைக்கு போகலாம், இந்த மாதிரிப்பட்ட கைடன்ஸுமே ஆசிரியர் வாயிலாக இந்த திட்டத்துக்கு வழங்குறாங்க. அடுத்தது, இந்தியாவில் நீதி வழங்குதல் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நீதி வழங்குதல், சிறைத்துறை, சட்ட சேவை, காவல்துறை இந்த 4 டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் அதில் சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் நீதி வழங்குதலில் முதலிடம் பிடித்தது கேரளா, சிறைத்துறையில் முதலிடம் பிடித்தது தமிழ்நாடு, சட்ட சேவைகளில் முதலிடம் பிடித்தது கர்நாடகா, காவல்துறையில் முதலிடம் பிடித்தது தெலுங்கானா. இது எப்படின்னா குறைந்தது 1 கோடியாவது மக்கள் தொகை கொண்ட 18 மாநிலங்களில் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. 2 ஆண்டுகள் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுடைய பேர் IJR, அதாவது இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இதில் ஓவரால் கேட்டகரி இந்த 4 துறைகள் இருக்குல்ல, இந்த 4 துறையிலையும் பார்க்கும்போது ஃபஸ்ட் இடம் பிடித்தது ஓவராலாக கர்நாடகா, ஓவராலாக தமிழ்நாடு 13ஆவது இடத்துல இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவச டெஸ்ட் சீரிஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் எழுதிக்கலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட இதை எழுதிக்கலாம். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இலவசமாகவே SSC பேங்கிங் எக்ஸாமுக்கான கிளாஸுமே நடத்துகிறோம். இதுலையுமே ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசினா மட்டுமே போதும், உங்களை இணைத்திடலாம். அதே மாதிரி இப்போ வரப்போகிற TNPSC குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே 45 நாட்கள் கிளாஸுமே நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் வழங்குகிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அடுத்தது, இந்தியாவின் நீண்ட தொலைவு வந்தே பாரத் ரயில் சேவை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கஸ்டான ரூட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் இப்போ தொடங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாக்பூர்லேருந்து புனே இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. மொத்தமாக 12 மணி நேரம் இதில் பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். 881 கிலோமீட்டர் தொலைவாக இருக்குது. எவ்வளோ வேகத்தில் இதை இப்போ பரிசோதனை பண்ணியிருக்காங்கன்னா 73 km/h, அதாவது மணிக்கு 73 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது சில ஸ்டாப்ஸ்லாம் நிற்குது, இதில் நம்ம பார்த்தோன்னா தெரியும். அதெல்லாம் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது, பாரத் ஜென் AI என்ற செயற்கை நுண்ணறிவு தளம் எத்தனை மொழிகளில் இயங்கும்? இதற்கான ஆன்சர் 22. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஜென் AI அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உருவாக்கப்படுற முதல் செயற்கை நுண்ணறிவு உரையாடு தளம். இது 22 இந்திய மொழிகளில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க.
அடுத்த ஆண்டு அதாவது 2026 ஆண்டு ஜூன் மாதம் இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்குறோம். இதை வந்து NMICPS அப்படிங்கிற அமைப்பு தான் உருவாக்குறாங்க. அதாவது நேஷனல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் உருவாக்குறாங்க. இது IIT பாம்பே தான் இதை செயல்படுத்துகிறாங்க. ஏற்கனவே சர்வம் AI அப்படிங்கிற ஒரு உரையாடு தளத்தை பற்றி அதாவது சர்வம் AI அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு உரையாடு தளத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதையுமே இப்போ உருவாக்குறாங்க. அடுத்தது திஷா அபியான் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு திஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது யாருக்கானது அப்படின்னா அறிவுசார் குறைபாடு இருக்கவங்கள குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைகளுக்காக தான் இந்த திட்டம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு பள்ளிகள் இருக்குல்ல, அங்கே வந்து எல்லாருக்குமே ஒரே பாடத்திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தின இந்தியாவுடைய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக சிங்கங்கள் தினம், இது ஆகஸ்ட் 10 வேர்ல்டு லயன் டே. உலக புலிகள் தினம் வந்து ஜூலை 29 உலக சிவிங்கி புலிகள் தினம், அதாவது சீட்டா டே எனக்கு அப்படின்னா டிசம்பர் 4 உலக சிறுத்தை தினம், இது வந்து மே 3 உலக பனிச்சிறுத்தை தினம், இது வந்து அக்டோபர் 23 அடுத்தது உலக உயிரி எரிவாயு தினம், இது ஆகஸ்ட் 10 வேர்ல்டு பயோஃபியூல் டே. 2022 ஆண்டு நம்ம மத்திய அரசு ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த பெட்ரோல் இருக்குல்ல, அது கூட வந்து எத்தனால கலக்கணும் அப்படிங்கிறது. அப்போ எத்தனால கலக்கும்போது என்ன ஆகும்னா பொல்யூஷன் வந்து கம்மியாகும், மாசுபாடு குறையும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இலக்கு 2022 ஆண்டு 10% வந்து எட்டப்பட்டிருக்கு. அதாவது பெட்ரோல் கூட 10% எத்தனால் வந்து கலந்துருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2025 ஆண்டு பார்த்திங்கன்னா அது 20% வந்து எட்டியிருக்கு. ஓகே, ஆக்சுவலி 2030 ஆண்டு தான் இந்த இலக்கை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தோம். இப்போ அதற்கு முன்னாடியே இதை வந்து செயல்படுத்தி முடிச்சுட்டாங்க. அடுத்தது நாகசாகி தினம், இது ஆகஸ்ட் 9 1945 ஆண்டு ஆகஸ்ட் 9 ஜப்பானில் நாகசாகி அப்படிங்கிற பகுதியில் ஃபேட்மேன் அப்படிங்கிற குண்டை வந்து அமெரிக்கா போட்டிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா தினம் நம்ம பார்த்துருப்போம், அது ஆகஸ்ட் 6 இதுவுமே 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 அமெரிக்கா வந்து லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு அணுகுண்டை வந்து அங்கே போட்டு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் புத்திசாலி கிராமமாக உருவாக உள்ள கிராமம் எது? இதற்கான ஆன்சர் சத்னாவரி. அடுத்தது அகல் விளக்கு திட்டம் தற்போது யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பள்ளி மாணவிகள். அடுத்தது இந்தியாவில் நீதி வழங்குதல் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது இந்தியாவின் நீண்ட தொலைவு வந்தே பாரத் ரயில் சேவை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது பாரத் ஜென் AI என்ற செயற்கை நுண்ணறிவு தளம் எத்தனை மொழிகளில் இயங்கும்? இதற்கான ஆன்சர் 22. அடுத்தது திஷா அபியான் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.